பிரதமர் மோடி தனது மாதாந்திர வானொலி உரையில் மதுரையைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியை ஒருவரை பாராட்டியுள்ளார். எதற்காக இந்த பாராட்டு பார்க்கலாம் இப்போது. வீடுகளில் பூஞ்செடிகளை, காய்கறி செடிகளை வளர்ப்பது பலரின் பொழுதுபோக்கு. ஆனால் மூலிகை செடிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருபவர்கள் மிகவும் அரிது. அது போன்றவர்களில் ஒருவர்தான் தமிழாசிரியை சுபஸ்ரீ. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இவர் தற்போது பணி நிமித்தமாக மதுரை நாட்டார்மங்கலம் பகுதியில் வசித்து வருகிறார். வீடு கட்டுவதற்காக வாங்கிய நிலத்தில் பல்வேறு வகை மூலிகளை வளர்த்து வருகிறார் சுபஸ்ரீ. அரும்பாடுபட்டு பெரும் தொகையை செலவு செய்து மூலிகைகளை சேகரித்து வளர்த்து வருவதாக கூறுகிறார் இவர். அஸ்வகந்தி, அழிஞ்சில், ஆனை கற்றாழை, முப்பிரண்டை, கருமாங்காய், முக்கிரட்டை என சுமார் 500 மூலிகைகள் இவரது தோட்டத்தில் செழித்து வளர்ந்துள்ளன. இதில் பெரும்பாலானவை அரிதாக கிடைப்பவை. மருதாணின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட எல்லாருமே வெள்ளைப்பூ பூக்கிற மருதாணி நம்ம வச்சிருப்போம். எங்களுடைய தோட்டத்துல சிவப்பு பூ பூக்கக்கூடிய மருதாணி. அகத்தி என்று எடுத்துக்கொண்டால் அதுல வெள்ளையை பார்ப்போம், நம்ம சிவப்பு. கல்யாண முருங்கை, அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமானதாக தேடி வச்சிருக்கோம். அதே போல தூதுவளை அப்படின்னா வெள்ளை தூதுவளை, கரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பேருடைய மூலிகைகளுக்கும் மதிப்போம், அதனுடைய வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியம் ஆயுர்வேதத்துல எல்லாம் படிச்சேன். அதனால இந்த கரு அப்படிங்கிற இருக்கக்கூடிய மூலிகைகளை தேட ஆரம்பிச்சேன். மூலிகை செடிகளை வளர்க்கும் எண்ணம் வந்ததற்கு சுவாரஸ்யமான ஒரு பின்னணி இருப்பதாக கூறுகிறார் ஆசிரியை சுபஸ்ரீ. நான் பிறந்தது குக் கிராமம். எங்க வீட்டுக்கு எந்த பாதையும் கிடையாது, ஒத்தடி பாதை தான். அப்படி இருக்கும்போது எங்க ஈவினிங் நேரம் மாலை நேரத்துல எங்க அப்பாவை பாம்பு தீண்டிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூட்டிட்டு போறதுக்கு வசதிகள் கிடையாது. வண்டி ஓட்டுவோம், ஆனா மருத்துவமனை அருகில் கிடையாது. அப்ப என்ன பண்றது? எங்க வயல்ல இருக்கிறவங்க எங்களுக்கு உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து டக்குன்னு எடுத்துட்டு மூலிகைகளை கொடுத்து எங்க அப்பாவை பிழைக்க வச்சாங்க. அது என்ன, நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் உள்ள தன்னை பிரதமர் பாராட்டியது நெகிழ்ச்சி தருவதாக கூறுகிறார் இந்த மூலிகை மங்கை. பிரதமர் பாராட்டு ஏதோ ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நமக்கு பாராட்டு சொன்னது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பெரிய உத்வேகமா இருக்கு, மனசுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு மீண்டும் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். வீடுகளில் சிறிய அளவு இடம் இருந்தாலும் மூலிகை செடி வளர்த்து பயனடைய வேண்டும் என்பது மக்களுக்கு தான் விடுக்கும் வேண்டுகோள் என்கிறார் சுபஸ்ரீ. வீடு கட்ட விளைநிலங்களை பயன்படுத்துபவர்கள் மத்தியில் வீடு கட்ட வாங்கிய நிலத்தை மூலிகைகள் வளர்க்க பயன்படுத்தும் சுபஸ்ரீ சமூகத்திற்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு.